வணக்கம் நேயர்களே, இன்றைக்கு பிக் ஃபோக்கஸ் பகுதியில் நாம் நேர்காணல் செய்ய இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் தமிழ்நாடு திட்டக்குழுவின் முன்னாள் உறுப்பினரும் சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலைத்துறை ஆய்வாளருமான திரு ஸ்ரீதர் ராதாகிருஷ்ணன் அவர்கள். சார் வணக்கம். 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 வயநாடு பகுதியில் ஏற்பட்ட இந்த நிலச்சரிவு அப்படின்றது இந்த அளவுக்கு மோசமான பாதிப்பு ஏற்படுத்துறதுக்கான காரணம் என்ன? என்ன நடந்தது? ஏன் இந்த அளவுக்கான பாதிப்பு? இப்போ கொஞ்ச காலமா, அதாவது 2018 சொல்லலாம். 2018 நமக்கு ரொம்ப பயங்கரமான ஃபிளட்ஸ் வந்தது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அது ஒரு மைல்ஸ்டோன் மாதிரி, இந்த வெதர் ஈவெண்ட்ஸ்ல, சுற்றுச்சூழல் ஈவெண்ட்ஸ்ல எல்லாம் ஒரு மைல்ஸ்டோன் மாதிரி. அதுக்கப்புறம் இருக்கிற எல்லா வருஷத்துலயும் நமக்கு அதிகமா மழை கிடைக்குது. அதிகமா மழை கிடைக்குதுன்னு சொன்னா ஒரு வருஷத்துல இவ்வளவு பெய்யுறது அந்த 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 விஷயத்த பத்தி இல்ல. என்ன நடக்குதுன்னா, ஒரு குறிப்பான டைம்ல, இப்போ ஒரு மணி இல்லைன்னா ஒரு நாள், அதுக்குள்ள எவ்வளவு முன்னாடி எல்லாம் மழை பெய்துட்டு இருந்ததோ அதோட 3 இரட்டி 4 இரட்டி மழை பெய்யுது. அப்ப இப்ப என்ன நடக்குது? அதனால மண்ணுல, அதாவது நம்ம சரிந்து இருக்கிற இடங்கள் இருக்குல்ல, ஸ்லோப்ஸ் சொல்றது, மவுண்டன் ஸ்லோப்ஸ்ல, ஹில்ஸ்ல எல்லாம் இந்த மண்ணுல தண்ணி அதிகமா வந்து ஒரு சேச்சுரேஷன் லெவல்னு சொல்லுவோம். அந்த சேச்சுரேஷன் லெவல்ல ரொம்ப ஹையா வருது. அப்போ அதோட வெயிட் ஏறுறது. அப்போ அந்த கீழே இருக்கிற ராக்ல இருந்து மேல இருக்கிற மண்ணு விட்டு கீழே லேண்ட்ஸ்லைடா, அதாவது நம்ம நிலச்சரிவா வருது. இது கீழே இருக்கிற மக்களுக்கு, வீடுகள், மக்கள், காலேஜ், ஸ்கூலு என்ன இருந்தாலும் அதெல்லாம் எடுத்துட்டு அந்த ரிவர் நம்ம இது இருக்காது, அதுல அப்படியே ஒழுகி போகுது. இதான் நடந்துட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடியும் ஒரு 3 வருஷம் 4 வருஷத்துக்கு முன்னாடி அதே இடத்துல, கொஞ்சம் பக்கத்துல, 2 கிலோமீட்டர் பக்கத்துல போத்துமலைன்னு சொல்ற இடத்துலயும் இதே மாதிரிதான் நடந்தது. அதுக்கு முன்னாடி அதே காலத்துலதான் இந்த மலை, நம்ம வெள்ளரி மலைன்னு சொல்லுவோம். அந்த வெள்ளரி மலைக்கு அந்த சைடுல, ஆப்போசிட் சைட்லயும் கவளப்பாறான இடத்துலயும் இதே மாதிரி நடந்தது. இப்ப அடிக்கடி இந்த நிலச்சரிவு நடந்துட்டு இருக்கு கேரளாவில். இப்ப என்ன பிரச்சனைன்னா, இதோட பாதிப்பு இதுல மட்டும் நிக்காம, ஏன் இப்ப தண்ணி இப்படி இவ்வளவு மழை பெய்யும் போது இது இந்த மாதிரி வரும், அதை நமக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணணும். அதுக்கான நம்ம ரிஸ்க்னு சொல்றது, அதை நம்ம எச்சரிக்கையா வரணும், முன்னாடியே சொல்ல வேண்டியிருக்கு மக்கள் கிட்ட. அதுக்கான பாதுகாப்பு சிஸ்டம்ஸ் எல்லாம் நாம செய்யணும். அதெல்லாம் நம்ம கரெக்ட் தான். ஆனா இந்த இந்த நிலச்சரிவு வருதை நமக்கு தடை செய்ய முடியாது. அது நேச்சுரலா அப்படியே வரும். ஆனா நமக்கு என்ன பண்ணலாம்னா, இந்த இம்பாக்ட்ல இருந்து வர டிசாஸ்டர் இருக்குல்ல, மக்களுக்கு வரக்கூடிய பாதிப்பு, இவ்வளவு பேர் இறந்திருக்காங்க. இன்னைக்கு கணக்கு 138 பேர் இறந்திருக்கு. அதே மாதிரி எவ்வளவோ பேரை காணாம இருக்கு. இந்த டெத் டோல் எவ்வளவு ஆகும்னு நமக்கு தெரியாம ஒரு கண்டிஷன் இருக்கு. ஒரு கிட்டத்தட்ட 4000 பேர் இப்போ பல இடத்துலயும் ரெஃப்யூஜி கேம்ப்ஸ்ல தங்குறாங்க. இந்த மாதிரி ஒரு பாதிப்பு வராது இருக்கணும்னா, இந்த மாதிரி ரிஸ்க் நிறைய இருக்கிற இடங்கள்ல மக்களை தங்க வைக்கிறதே தப்பு. அது கொஞ்சம் கொஞ்சமா அங்கிருந்து மாற்றணும். சேஃபரான இடங்கள்ல அவங்கள மாற்ற வேண்டியிருக்கு. ஆபத்து மிக்க பகுதியிலிருந்து மக்களை மாற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. வயநாடு சம்பந்தமாக ஏற்கனவே சில எச்சரிக்கைகள் கொடுக்கப்பட்டிருந்தது. லேண்ட்ஸ்லைட் அதிக அளவுக்கு நடக்கக்கூடிய பகுதிகளில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய 4 மாவட்டங்கள், கேரளாவோட 4 மாவட்டங்களுக்கும் ஏற்கனவே வகைப்படுத்தப்பட்டிருக்கு. அப்படி இருந்தும் ஏன் மக்களை எச்சரிக்கல? உயிரிழப்பு இந்த அளவுக்கு அதிகரிச்சிருப்பதற்கான காரணம் என்ன? 2018 உரிய பாடம் கற்றுக்கொள்ளவில்லையா? அது ஒரு பிரதானமான ஒரு ரெலவென்ட் கொஸ்டின் அது நீங்க கேட்டது. இப்போ கவர்மெண்ட் லெவல்ல பார்த்தா, இல்லைன்னா நம்ம ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஏஜென்சி எல்லா ஸ்டேட்ஸ்ல இருக்கு, பார்த்தா இந்த ரிஸ்க் எல்லாம் அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. எந்த எல்லாம் இடத்துல லேண்ட்ஸ்லைடு வரலாம், எந்த எல்லாம் இடத்துல ஃபிளட்ஸ் வரலாம், இதெல்லாம் படிச்சிருக்காங்க. ஆனா கரெக்ட் டைம்ல இப்போ ஒரு லேண்ட்ஸ்லைடு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? இவ்வளவு மழை பெய்யும் போது, இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்றேன் ஒரு எக்ஸாம்பிளா, இப்ப இந்த இடம் முண்டக்கை சூரல் மலைன்னு சொல்ற இந்த இடத்துல இது நடந்த நாளுக்கு கொஞ்சம் ஒரு 2 நாள் முன்னாடியே ரெயின் டேட்டா, அங்க எவ்வளவு மழை பெய்யுது அந்த டேட்டா எடுத்து படிக்கிறவங்க இருக்காங்க. அது ஒரு வயநாட்டிலேயே ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு சயின்ஸ் பேஸ்ட் ஆர்கனைசேஷன், ஹியூம்ஸ்னு சொல்லிட்டு,
அந்த ஆர்கனைசேஷன் ஒரு வார்னிங் கொடுத்திருக்காங்க. அவ்வளவு அந்த இடத்துல 250 மில்லிமீட்டருக்கு மேல ஒரு நாள்ல மழை பெய்து இருக்கு, அப்படி கண்டினியூஸா 2 நாளா மழை பெய்து இருக்கு. அதனால அந்த லேண்ட்ல சேச்சுரேஷன், தண்ணியால சேச்சுரேஷன் நடந்திருக்கும், அங்க ஒரு ஹை லெவல் ஆஃப் ரிஸ்க் இருக்கு, அங்க இருந்து மக்களை மாற்ற வேண்டியிருக்கு. அந்த இத சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த கவர்மெண்ட் மெக்கானிசம் இருக்குல்ல, அது இம்மீடியட்டா ஆபரேட் பண்ணணும் இல்ல. லோக்கல் அந்த இன்ஃபர்மேஷன் ஏர்லி வார்னிங் சிஸ்டம்னு நம்ம சொல்லுவோம், அதை இம்மீடியட்டா அங்க கொடுக்கணும். அந்த வார்னிங்ல உடனே பஞ்சாயத்து, கவர்மெண்ட் எல்லாம் சேர்ந்து அங்க இருந்து மக்களை மாற்றி மற்ற இடங்கள்ல, சேஃபர் பிளேசஸ்ல, ஸ்கூல்ஸ்ல, அந்த மாதிரி இடங்கள்ல மாற்றி தங்க வைக்கணும். அந்த ப்ராசஸ் நடக்கல. அதனால ராத்திரியே நைட் அண்ட் ஏர்லி மார்னிங்ல என்ன நடந்தது, சடனா இந்த லேண்ட்ஸ்லைடு, இந்த நிலச்சரிவு வருகை வந்து மக்களை எடுத்துட்டு போயிட்டாங்க. அதான் நடந்தது. இந்த ஏர்லி வார்னிங் சிஸ்டம்ஸ் இப்பவும் கேரளாவில மட்டும் இல்ல, இந்தியாவிலே இப்ப நீங்க உத்தராச்சண்ட் பாருங்க, இல்லைன்னா தமிழ்நாட்டிலேயே ஃபிளட்ஸ் வரதை பத்தி பாருங்க, யாராவது ஏர்லி வார்னிங் சிஸ்டம்ஸ் கொடுக்கறாங்களா? இல்லையே. அப்போ இவ்வளவு நடந்துட்டும் நம்ம ஏர்லி வார்னிங் சிஸ்டம்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு நம்ம ரொம்ப இட்ஸ் அ ஃபெயிலியர். அது நடக்கல. 2, அந்த ஏர்லி வார்னிங் சிஸ்டம் கொடுத்த உடனே மக்கள் நீங்களா மாறிப்போங்க அப்படி சொல்ல முடியாது. நாம தான், அந்த கவர்மெண்ட் தான் அங்க வந்து இவங்களை ஷிஃப்ட் பண்றதுக்குள்ள ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும். அடிக்குவேட்டா நடக்கலன்னு சொல்லலாம். 3வது ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் நீங்க கேட்ட விஷயத்துல என்ன, நாம இதெல்லாம் படிச்சிருக்கோமா இல்லையான்னு சொன்னா, சரி நாம படிச்சிருக்கோம், ஆனா இது மக்களுக்கு யூஸ்ஃபுல்லான, மக்களை காப்பாற்றுற மெத்தட்ஸ்ல இதோட இம்பாக்ட், அந்த நம்ம படிச்சதை ஒரு கான்சிக்வன்ஸா அந்த ரெஸ்பான்ஸ் வரணும் இல்ல கவர்மெண்ட் கிட்ட இருந்து. அதுல ரொம்ப பெரிய அளவுல ஃபெயிலியர் வந்திருக்குன்னு சொல்லலாம். அப்ப முன்னெச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருந்தாலும் அதனை உரிய வகையில முன்கூட்டியே அரசு தடுக்க தவறிடுச்சு, மக்களை வந்து அங்கிருந்து அப்புறப்படுத்த தவறிடுச்சு அப்படி எடுத்துக்கலாமா? இல்ல, இந்த விஷயத்துல இந்த கேஸ்ல அப்படி எடுத்துதான் ஆகணும். இப்ப பார்த்தா என்னன்னா, இது வந்து அதுக்கப்புறம் மக்களுக்கு பாதிப்பு எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் நாம நிறைய வேலை பண்றோம். டிசாஸ்டர் ரிகவரி பண்றோம், அவங்கள டெட் பாடிஸ் ரிகவர் பண்றோம், இன்ஜியோர்டு ஆர்மி வந்தாச்சு, நேவி வந்தாச்சு, NDRF வந்தாச்சு. தமிழ்நாடு கூட சப்போர்ட் டிக்ளேர் பண்ணிருக்காங்க. தேங்க்ஸ் டு தி சீஃப் மினிஸ்டர், தமிழ்நாடு இஸ் ஆல்ரெடி ப்ராமிஸ்ட் ரொம்ப சப்போர்ட். எல்லாம் வந்திருக்கு. ஆனா எப்போ, இதுக்கப்புறம் தான் அதை அவாய்ட் பண்ற லெவல்ல ஒரு ஆக்ஷன் கவர்மெண்ட் சிஸ்டத்துல வந்துதான் ஆகணும். இவ்வளவு டெக்னாலஜி நமக்கு வந்தாச்சு, இவ்வளவு சேட்டலைட்ஸ், ரெயின் மெஷர்மெண்ட்ஸ், வெதர் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் வந்தாச்சு இல்ல, ஏன் அதுல மட்டும் இப்பவும் நாம ஃபெயிலியர் பார்த்துட்டு இருக்கோம்னு. இது இங்க மட்டும் இல்லை, இப்போ உத்தராகண்ட்ல இதே சிஸ்டம்ஸ் ஃபெயில் பண்ணிருக்கு. எங்க ஃபிளட்டிங் வந்தாலும் இந்த ஏர்லி வார்னிங் சிஸ்டம்ஸ் ஒர்க் பண்றதா இப்பவும் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கு. சரி, இந்த மாதிரி நிலச்சரிவு ஏற்படும் போது மீட்பு பணிகள்ல எது மாதிரியான சவால் இருக்குது? இந்த மாதிரி நிலச்சரிவு நடக்கிற இடத்துல இப்ப நம்ம முண்டக்கை, நம்ம சுரல்மலா ஏரியா பார்த்தா, இல்லைன்னா இதுக்கு முன்னாடி நடந்த போத்துமலா ஏரியாவை பார்த்தா, இது ஒரு பயங்கரமான ஹில் ரீஜியன். வெள்ளரிமலைன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்க்ளூசிவான ரொம்ப ரொம்ப ஃபாரஸ்டடான நிறைய பிளான்டேஷன்ஸ் எல்லாம் இருக்கிற ஒரு ஹில் ரீஜியன். இந்த மலை தொகுதியில என்ன, நம்ம இந்த மாதிரி ஒரு தாக்குதல் வந்தா அந்த ஏரியாவில் இருக்கிற ரோடு, பிரிட்ஜு, மற்ற கனெக்டிவிட்டிஸ் எல்லாமே இந்த நிலச்சரிவுல பூந்து போயிடும், ஒண்ணுமே பண்ண முடியாம இருக்கும். இப்ப என்ன ஆச்சு, அதனால ரெஸ்கியூ மிஷன்ஸ், அப்ப இது என்ன, யாரு வந்தாலும், இப்ப NDRF வந்தாலும், ஸ்டேட் ரெஸ்கியூ மிஷன்ஸ் வந்தாலும் அங்க ரீச் பண்றதுக்கே ரொம்ப கஷ்டமான ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. அப்ப மக்கள் அங்க எங்க தங்கி இருக்காங்க, அது எவ்வளவு பேர் இருந்திருக்காங்க, எவ்வளவு பேர் மண்ணில் அடியில இருக்கு, எவ்வளவு பேரை ரெஸ்கியூ பண்ண முடியும், எவ்வளவு பேர் இருந்திருக்காங்க, இது கூட கண்டுபிடிக்கிறதுக்கு கூட ரொம்ப கஷ்டமான ஒரு சிச்சுவேஷன் அங்க இப்ப இருக்கு. இந்த மாதிரி இம்பாக்ட் வரும்போது அதுதான் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் இவங்களுக்கு ஃபேஸ் பண்றதுக்கு, ரெஸ்கியூ மிஷன்ஸ் ஃபேஸ் பண்றதுக்கு. இப்ப ஆர்மி வந்திருக்காங்க, வேற யாருக்கும் பண்ண முடியாது, ஆர்மிக்கு தான் பண்ண முடியும், இல்லைன்னா நேவிக்கு தான் பண்ண முடியும். இப்ப அவங்க வந்திருக்காங்க, அவங்க ஹெலிகாப்டர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு மேக்சிமம் ட்ரை பண்றாங்க. ஆனா நேச்சுரலாவே அந்த ரீஜன் அந்த மாதிரி கொஞ்சம் ஹை லெவல் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன், இது ரீச் பண்றதுக்கே கொஞ்சம் டஃப்பான சிச்சுவேஷன் தான். அது சொல்ல வேண்டி இருக்கு. அங்க இருக்கக்கூடிய புரிந்து கொள்ள முடியுது. எடுத்தாதான் நடக்கும். இப்ப ஒரு பக்கம்
கேரளாவுக்கு மட்டும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கா? நீங்க இந்த பகுதியில் முழுமையாக ஆய்வு செய்த முக்கியமான நபர் நீங்க. தமிழ்நாட்டுக்கு எது மாதிரியான எச்சரிக்கை இருக்கு? இந்த மாதிரி இயற்கை பேரிடர் எச்சரிக்கை, நிலச்சரிவு மாதிரி ஏற்பட வாய்ப்பு இருக்கா? தமிழ்நாட்டுல இப்போ ஈச் ஏரியா ஒரு இம்பாக்ட் டிஃபரெண்ட் ஆனது. இப்போ கேரளாவில் வர இம்பாக்ட் மாதிரி தமிழ்நாட்டுல வரணும்னு இல்லை. ஏன்னா இங்க நான் ஒரு எக்ஸாம்பிளா சொல்றேன். இப்போ வெஸ்டர்ன் காட்ஸோட நாம வெஸ்டர்ன் சைடு பார்த்தா மேக்சிமம் ரிவர்ஸ் 44 நதிகள்ல 41 நதிகளும் இந்த சைட்ல தான் போகுது. தண்ணி இந்த சைட்ல தான் ஒழுகுது. அதனால தானே நாம தண்ணி சேவ் பண்ணிட்டு தமிழ்நாடுக்கு கொடுக்கறது. அப்போ தமிழ்நாட்டு சைடுல ஒரு 3 ரிவர் தான் மெயினா வருது. அதனால அந்த தொகுதியில எல்லாம் இதோட இம்பாக்ட் ஃபியூச்சர்ல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இதோட இம்பாக்டோட பிரதானமான ரீசன்ஸ் என்னன்னா, ஒண்ணு இதோட ஸ்லோப் ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான ரீசன். அதனால இப்போ நம்ம ரிஸ்க் அசஸ்மெண்ட் பண்ணும்போது தமிழ்நாட்டு சைட்லயும் இங்க மட்டும் இல்ல, தமிழ்நாட்டு எங்க எல்லாம் மலைகள் இருக்கோ அங்க எல்லாம் நாம இது பார்க்க வேண்டியிருக்கு. அந்த ரிஸ்க் இருக்கா இல்லையான்னு பார்க்க வேண்டியிருக்கு. அது பார்த்துட்டு தான் நாம ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இல்லைன்னா ரிஸ்க் மிட்டிகேஷன்ஸ் பண்ண வேண்டியிருக்கு. 2, மழை. இது இங்க வர மழை மாதிரி அங்க மழையை விட தமிழ்நாட்டோட பிரச்சனை என்னன்னா அந்த ஸ்டோம்ஸ் தான். காற்றுன்னு சொல்றது ரொம்ப பே ஆஃப் பெங்கால் ரொம்ப ஸ்ட்ராங்கா வருது. அதே மாதிரி ஃப்ளட்டிங் பொட்டன்ஷியல் தமிழ்நாட்டுல பல இடங்கள்லயும் நிறைய இருக்கு. அதுக்கான ப்ரிப்பரேஷன் சிஸ்டம்ஸ் தான் தமிழ்நாட்டுல. இப்போ ஈச் ஸ்டேட் ஹேஸ் இட்ஸ் ஓன் ப்ராப்ளம்ஸ். ஆனா ஒன் ஆஃப் தி ரீசன்ஸ், இதுல பிரதானமான ஒரு பிரச்சனை நாம பார்க்கணும். ஏன் இந்த மாதிரி ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர் இல்லைன்னா ஒரு கிளைமேட் இன்டியூஸ் டிசாஸ்டர் வரும்போது ஏன் இந்த இம்பாக்ட் ரொம்ப அதிகமா வருதுன்னு பார்த்தா, அதுல ஒரே ஒரு காரணம், பெரிய காரணம்னு சொல்றது லேண்ட் யூஸ் பேட்டர்ன்ஸ் நாம சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம்னா அப்படிதான் சொல்லணும். எப்படி நாம லேண்ட் இப்ப தண்ணி ஏறி இறங்க இடங்கள் எல்லாம் நாம அப்படியே பில்டிங்ஸ் எல்லாம் செஞ்சுட்டோம். நிறைய இடங்கள் நாம தூர்த்துட்டோம். சென்னை இப்போ ஒரு வெட்லேண்ட். சென்னை ஈச் டைம் சென்னை ஃபிளட் பண்றதுன்னு கேட்டா இதான் நாம அதை டிஸ்ட்ராய் பண்ணிட்டோம். தண்ணி எங்க எல்லாம் இறங்கி சிங்க் பண்ணணும் அங்க எல்லாம் நம்ம டிஸ்ட்ராய் பண்ணிருக்கோம். எண்ணூர் ஏரியா ஃபார் இன்ஸ்டன்ஸ். இப்ப பள்ளிக்கரணை போய் பாருங்க, அது ஒரு வெட்லேண்ட். ஆனா எப்படி நாம வச்சிருக்கோம் அந்த பள்ளிக்கரணை ஏரியாவை? எவ்வளவு சின்னதாயிடுச்சு. அவ்வளவு தண்ணி பள்ளிக்கரணையில இறங்குறதுக்கு பகரமா எங்க போகும்? சென்னை டவுன்லயே வந்துடும். அதான் பிரச்சனை. இப்ப தமிழ்நாடும் கேரளாவும் இந்த மாதிரி இயற்கை பேரிடரால ஒரே மாதிரியான பாதிப்பை தான் சந்திக்கிறாங்க. வரக்கூடிய காலங்களில் இந்த 2 மாநிலங்களும் எப்படி ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கு? அந்த கொஸ்டினுக்கு ஒரு டவுட்டும் இல்லை. நான் கிளியரா சொல்றேன். தமிழ்நாடு கேரளா இன்டெகிரேட்டடா ஒரே இடத்துல காமன் ரிசோர்சஸ், வெஸ்டர்ன் காட்ஸ், அதுல தண்ணி இன்க்ளூடிங் சம் ஏரியாஸ்ல கிளைமேட் கூட நம்ம ரொம்ப கிளியரா ஷேர் பண்ணணும். சதர்ன் பெனின்சுலா, இந்தியாவோட சதர்ன் பெனின்சுலாவில் இருக்கிற சதர்ன் மோஸ்ட் 2 ஸ்டேட்ஸ். இது இப்போ சிம்பிளா நான் சொல்றேன். இப்போ பே ஆஃப் பெங்கால்னு சொல்றதுல ஒரு ஹரிகேன் இல்லைன்னா ஒரு சைக்ளோன் ஆக்டிவிட்டி வந்தா அது இம்மிடியட்டா கேரளாவையும் பாதிக்கிறது, இம்பாக்ட் பண்றது. அப்ப அந்த மாதிரி ரொம்ப கனெக்டடா இருக்கும். அந்த கனெக்டடா இருக்கிறதுனால நாம இந்த விஷயத்துல, சுற்றுச்சூழல் விஷயத்திலையும் கிளைமேட் விஷயத்திலையும் நாம கலெக்டிவா தான் ஒர்க் பண்ணணும்னு எனக்கு ஒர்க் பண்ணணும்னு எனக்கு தோன்றுது. அதுல இப்ப தண்ணி ஷேரிங்னு நாம நிறைய பேசுறோம். வாட்டர் ஷேரிங்கை பத்தி. என்ன வாட்டர் ஷேரிங் மட்டும் இல்லை, நாம என்வாயன்மெண்ட்டும் கிளைமேட்டும் எல்லாம் ஷேர் பண்றோம். அப்ப அதனால we should work together and each state நமக்குன்னு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இப்ப கேரளாவுக்கு சில விஷயங்கள் ஹேண்டில் பண்றதுக்கு ஒரு ஸ்பெஷல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. தமிழ்நாட்டுக்கு அதே மாதிரி ரிசோர்சஸும் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கு. எக்ஸ்பர்ட்ஸும் அதே மாதிரி தான் இருக்கு. அதனால நாம ஜாயிண்டா சில விஷயங்கள்ல சேர்ந்து ஒர்க் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காவே தோணும். ஓகே, இப்ப இந்தியாவையே ஒரு மாதிரி அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கக்கூடிய இந்த வயநாடு நிலச்சரிவு சம்பவம் தொடர்பாக உங்களுடைய ஆழமான அனுபவத்திலிருந்து எங்கிட்ட நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய வருகைக்கும் கருத்து பெயருக்கும் மிக்க நன்றி திரு ஸ்ரீதர். தேங்க்யூ.